உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி ஆகப்பட்டது எப்ப நடக்குது அப்படின்னா, செப்டம்பர் 13ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 1:45 இது ஆரம்பிச்சு அக்டோபர் 28ஆம் தேதி முடியுது. அப்ப அந்த செவ்வாய் ஆகப்பட்டது கன்னி ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசிக்கு வருது. அப்ப இது கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இந்த பதிவில் பார்க்க போறோம். இப்ப கடக ராசியின் அதிபதி சந்திர பகவான். அப்ப அந்த கடகராசிக்கு 3ஆம் இடத்துல தான் அந்த செவ்வாய் சனியுடைய பார்வையில இருந்தாங்க. அப்போ அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது கண்டிப்பாக 10ஆம் இடத்துக்குரிய கிரகம். அதே சமயத்துல 5ஆம் இடத்துக்குரிய கிரகமும் அந்த செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவான் சனியுடைய பார்வையில 3ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய பிரயாணம், இது எல்லாத்துக்குமே ஒரு தடையாக இருந்துச்சு. இப்ப நம்ம ஒரு முயற்சி பண்றோம், அந்த முயற்சி நம்மளுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு குழப்பத்தை கொடுத்துரும். நம்ம ஏதாவது நினைக்கிறோம், செய்யலாம் நினைக்கிறோம், செய்யறதுக்கு விடாது. யாரையாவது சந்திக்கும் நினைப்போம், சந்திக்கிறதுக்கு விடாது. நம்மளை யாராவது சந்திக்க வரோன்ட்டு இருப்பாங்க, ஒரு பிசினஸ் பேசுறக்கோ, ஒரு கான்ட்ராக்ட் பேசுறக்கோ, இல்ல தொழில் சம்பந்தமா எதுவும் பேசுறக்கோ, அதுவும் திருப்தியா நடக்காது. அப்ப இந்த மாதிரி சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம குழப்பம் அடைஞ்சு வெக்ஸ் ஆகி ஒரு அன்கம்ஃபர்டபிளா, ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்போம். இப்போ அதே செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது கன்னி ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசிக்கு வர்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அப்ப இந்த 4ஆம் இடம் என்பது என்ன? பூமி சம்பந்தப்பட்டது, வீடு சம்பந்தப்பட்டது, தாய் சம்பந்தப்பட்டது. இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே நல்லா இருக்கும். அது போக குரு பகவான் 5ஆம் பார்வையாக அந்த செவ்வாய் பகவானை பார்த்துடுறாங்க. அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது குரு மங்கள யோகத்தை அடைகிறார். அது மட்டும் இல்ல, அதே செவ்வாய் பகவான் தனது 7ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்கிறார், உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு. அப்போ அந்த 10ஆம் இடத்துல அந்த சொந்த வீட்டை குரு பகவானுடைய பார்வை பெற்று அந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கும்போது கடகராசிக்காரங்களுக்கு இனிமேல் உங்களுடைய தொழில், உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய வியாபாரம், இது எங்க அடிபட்டிருந்தாலும் அது சரியாகும். உங்களுக்கு வேலையாட்கள் சரியில்லையா, வேலையாட்கள் கரெக்டா அமையலையா, இதற்கு மேல கரெக்டா அமைவாங்க. உங்களுக்கு ஏதாவது பணம் திருட்டு போயிருச்சா, இல்ல வீட்டுல ஏதாவது நகை திருட்டு போயிருச்சா, கண்டிப்பாக அது இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும். இல்ல வீட்டில இருந்து யாராவது வெளியில போயிட்டாங்க, இல்ல காணாம போயிட்டாங்க, அப்படிப்பட்டது இருந்தாலும் அந்த மாதிரி விஷயத்துல இந்த பீரியட்ல ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும். அப்போ உங்களுக்கு 5 கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது துலாமில் இருந்து தன்னுடைய ராசியை 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. இது போக துலாம்ல இருந்து 4ஆம் பார்வையாக அந்த செவ்வாய் பகவான் மகர ராசியை பார்க்கிறாங்க. மகரத்துல செவ்வாய் பகவான் உச்சம். அப்ப அந்த மகரமும், அந்த மகரத்துல செவ்வாய் உச்சமாகக்கூடிய இடத்த அந்த செவ்வாயை பார்க்கறதுனால கடகராசிக்கு அது 7ஆம் இடம். அப்ப இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறதுனால செவ்வாய் உச்சஸ்தானத்தை பார்க்கறதுனால
கண்டிப்பாக அதுவுமே இந்த குருவுடைய பார்வையை வாங்கிட்டு அந்த மகரத்தை அந்த செவ்வாய் பார்க்கறாங்க. இதனால கடகராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல பிரிந்த குடும்பங்கள், சங்கடம், சண்டை, சச்சரவு இருக்கக்கூடிய குடும்பங்கள், மனஸ்தாபத்தோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் இன்னைக்கு அந்த மனஸ்தாபம் இல்லாமல் சண்டை சச்சரவு எல்லாமே தேர்ந்து யாரோ வந்து பைசல் பண்ணி அந்த குடும்பம் ஒற்றுமையாகும். இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பா தீரும். இது குருவுடைய பார்வையினால. அது 7ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாகிறதுனால, அந்த உச்சம் பெற்ற இடத்தை அதே செவ்வாய் பகவானை பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க. அப்ப இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியா வரும், கொஞ்சம் வைராகியம் ஜாஸ்தியா வரும். நான் தான் அவங்ககிட்ட பேசுறதா, அவன் வந்து என்கிட்ட பேச மாட்டானா, நான்ல பேச மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு அந்த கர்வம் வரும். எங்கேயுமே போய் ஒரு சாரி கேட்க மாட்டீங்க. இந்த பீரியட்ல இது அவசியம். நீங்க சாரி கேட்க வேண்டிய இடத்துல சாரி கேட்டே தான் ஆகணும். கொஞ்சம் பணிந்து போக வேண்டிய இடத்துல கொஞ்சம் பணிஞ்சு தான் போகணும். இப்ப இந்த இடத்துல இப்ப நம்ம வில் பவரோட நம்ம நெஞ்ச நிமித்திட்டு நின்னோம்னா எந்த வேலையும் ஆகாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாதிக்கு பிறந்தவங்க, நம்ம வாழ்க்கையில சாதிச்சுதான் ஆகணும். அப்ப எங்க குனியணுமோ எங்க நெளியணுமோ அப்படி நெளிந்து குனிந்து வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கை நமக்கு அந்த வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல கொஞ்சம் பணிந்து கொஞ்சம் நெளிஞ்சு போனால் உங்களுடைய உறவுக்கும் நல்லது, உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லது. அதை விட உங்களுடைய தொழில்ல நீங்க ஜெயிப்பீங்க. தொழில்ல ஜெயிச்சாதான் பணம் வரும், பணம் வந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த வாழ்க்கை நல்லா இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். நேயர்களே, இப்ப வந்து நம்முடைய பாரத பிரதமர் கூட தன்னுடைய ராசிநாதன் செவ்வாய் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் சனி சேர்க்கையில் இருக்கும்போது பல குழப்பங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த குழப்பங்கள் தீர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கை, எங்கே பணிஞ்சு போகணும், எங்கே தாழ்ந்து போகணும், எங்கே விட்டு கொடுக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசினா எது நல்லது நடக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு அவர் ஆட்சி நடத்த போறாரு. அப்ப அது மாதிரி நீங்களும் உங்களுடைய டயத்தை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்ட்டு. அது போக ஏதாவது ஒரு ராஜயோகம், அதாவது கடகராசிக்காரங்களுக்கு செவ்வாய் நட்பு கிரகம் தான். அந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா 5 கூடிய கிரகம். ஏதாவது ரூபத்துல உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும், ஒரு யோகத்தையும் கொடுக்கும், ஒரு அதிர்ஷ்டத்தையும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக கொடுக்கும். அதனால இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா அம்பாளை கும்பிடுங்க. செவ்வாய்க்கிழமை நாள்ல அந்த அம்பாளுடைய அனுகிரகம், அந்த அம்பாளை நீங்க கும்பிட்டு வர்றதுனால, அதுவுமே செவ்வாய்க்கிழமை நாள்ல கும்பிட்டு வாங்க. ஒரு 9 செவ்வாய்க்கிழமை கும்பிட்டு வாங்க. இதற்கு முன்னாடி கும்பிட்டா சார் நான் நிறைய டைம் கோயிலுக்கு போயிருக்கிறேன் சார், நான் நிறைய டைம் கோயிலுக்கு போயிருக்கிறேங்க, அம்பாளை கோயில் சாமி கும்பிட்டு இருக்கிறேங்க, எந்த பலனும் கிடைக்கலையும் நீங்க சொல்றது தெரியுது. நான் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் வந்து நீங்க கும்பிடுங்க, உங்களுக்கு பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு நீங்க சொல்லுங்க. நேயர்களே, என்னுடைய பதிவை நீங்க நிறைய பார்த்துருக்கிறீங்க, லைக் பண்ணிக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கும். உங்க ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பம் இருந்தா அனுப்பிச்சு வைங்க, பார்த்து சொல்றேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.